மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? கோச்சிங் கொடுத்தா பெர்ஃபெக்ட் தான். கோச்சிங் நல்ல கோச்சிங் கொடுத்தா நல்லா பண்ணலாம். இது நீட் வந்து தேவையில்லைன்றதை காட்டிலும் நல்ல கோச்சிங் கொடுத்து பண்ணாங்கன்னா சிறப்பு தான். இப்போ இவ்வளவு கெடுபிடியோடு நடத்துகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? கெடுபடினா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் வெயில் அதிகம். அதில் வந்து 3 மணி நேரம் அந்த தலையை விரித்து போட்டு பொண்ணுங்க எழுதுறது, இங்கிட்டு முடி வர அதை டிஸ்டர்ப் ஆகி ஸோ இப்படி இங்கிட்டு திருப்புங்க, அதெல்லாம் ரொம்ப வேதனை. நல்லா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒரு ரப்பர் போடுறாங்க, 10 விரல் இருக்குது. நல்லா நீங்கள் உள்ளே விட்டு கூட பார்க்கலாம்ல. அதில் என்ன பிட்டு இருக்க போகுது? எவ்வளோ பெரிய என்னென்ன பிரச்சனையிலாம் மாட்டுறாங்க. அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே. தலையை விரித்து போட்டு பூரா போய் உட்காருது, அது என்ன தெரிய போகுது? அதில் என்ன பிட்டு வச்சுருக்க போகிறாங்க? நீ பண்ணுங்க. நல்லா ஒரு சடை போட்டிருக்காங்க, ஒரு ரப்பர் இருக்காங்க. வேறு எதுவும் பேண்டு போட்டு பூரா ஒரு 10 பேண்ட் போட்டு அமுக்கிட்டு போகிறாங்களா? இல்லை, ஒரே ஒரு டிஸ்கோ லப்பர். அதில் என்ன இருக்க போகுது? நல்லா விரலை விட்டு நோண்டி கூட பாருங்கள். பார்த்துட்டு பேசாமல் விட வேண்டியது. வெயிலில் பாவம் விரிச்சு போட்டு எழுதுன்னா அது எப்படி எழுதுங்க? 3 மணி நேரம் உட்காரணும். 2 மணிலேருந்து 5:30 மணி வரையும் உட்காரணும். 11:30க்கே கலட்டியாச்சு. ஒரு நாள் முழுக்க தலையை விரிச்சு போட்டு உட்காரணும். இது வந்து ஒரு சடை போட்டு அனுமதிக்கலாம். அந்த தலையை விரிச்சு போடுறது ரொம்ப கஷ்டம். அது வேதனை வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம், பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம். பிள்ளைய அந்த 4 மணி நேரம் 11 மணிலேருந்து 5:30 மணி வெளியே வாரதண்டிக்கு விரிச்சு போட்டே இருக்குங்க. அந்த விரிச்சு போகிற பொண்ணுங்களுக்கு செட் ஆகும். அந்த ஒரு பட்டி தொட்டியிலேருந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கெல்லாம் நாங்களாம் எண்ணெய் வச்சு ரெட்டைச்சடை போட்டு பின்னி மடக்கி கட்டி விடுவோம். அந்த பொண்ணை விரிச்சு போட்டு உட்காந்து எழுதுனா இப்படி எழுத முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம். வேறு ஒன்றும் தெரியலை. அதே மாதிரி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அரசினர் பள்ளிக்கு 7.5% ஒதுக்கீடு கொடுத்த மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் நடுத்தர குடும்பம் தான். அதுவும் அதுலேருந்து சில பிள்ளைய வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என் பொண்ணெல்லாம் வந்து 8th பிடிஎஸ் ஆகணும் அவளுக்கு கனவு. எம்பிஎஸ் சீட்டு கூட அவள் விரும்பலை. பிடிஎஸ் கிடைச்சா ஓகே, அடுத்த வருஷம் கூட என்னை சேர்த்து விடுங்க, 1 வருஷம் நான் நீட் கோச்சிங்கில் இருந்து படிக்கிறேன், நான் தான் வேண்டாம். அப்புறம் 1 இயர் நீ அதில் போயிட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது, லைஃப் போயிடும். சப்போஸ் கிடைக்கலாட்டினா அதெல்லாம் வந்து நிறைய லட்சங்கள் போகிறவங்களுக்கு தான் இந்த படிப்பு. நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம வாங்குகிற வருஷத்துக்கு 2000 ரூபா ஃபீஸ் கட்டுறோம். இதுக்கு நுழைவுச்சீட்டு மட்டும் தான் என்னால் வாங்க முடியும். பணம் கட்டி போகிற அளவுக்கு நம்மளுக்கு உனக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்றல வேறு படிப்பு படிச்சுக்கோ. இது வந்து ஒரு சும்மா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எப்படி எழுதணும், காலாண்டு அரையாண்டு ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுனீங்க. இப்போ வந்து ஒரு நீட்டுனா என்ன, நுழைவு தேர்வுனா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம் எழுத சொல்கிறேன் நான். ஆனால் அவளுக்கு வந்து நீட்டில் தான் எழுதணும், பிடிஎஸ் சீட்டு தான் வாங்கினா. 8th அவளுக்கு கனவாக தான் இருக்க முடியும், நினைவில் ஆக்க முடியாது. என்ன செய்ய முடியும்? நல்ல கோச்சிங் எங்கே கொடுப்பீங்க சொல்லுங்கள்? யார் கொடுப்பீங்க? சொல்லுங்கள். இப்போ என் பொண்ணுகிட்ட திறமை இருக்குது, நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் பொண்ணு இப்போ பிடிஎஸ் ஆகணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்க? கோச்சிங் யார் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட்ல எத்தனை பேர் கோச்சிங் கொடுக்குறீங்க? மிஞ்சி போனா 1 வருஷம் படிக்கிறாங்க. 1 வருஷம் நீட் கோச்சிங் படிக்கிற பொண்ணே பாஸ் தான் ஆக முடியுது. 15 நாள் 20 நாள் கவர்மெண்ட் கொடுக்குற கோச்சிங் இல்ல அந்த பொண்ணு எந்த பொண்ணு வின் ஆகும்? அதுவும் கவர்மெண்ட் கோட்டால எது வின் ஆகும்? பாஸ் ஆகலாம், ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டுன்றாங்க. அது எப்படி சாத்தியமாகுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு உதவி பெறும்ல 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறவங்க எப்படி 10 லட்ச ரூபாய் கட்டி போவாங்க? அதே மாதிரி 1 வருஷம் கோச்சிங் கொடுங்க. அது மாதிரி எங்கள் பொண்ணுகிட்ட திறமை இருக்குது, படிக்குங்க. 8th கனவு இருக்குது. எப்படி அவள் பிடிஎஸ் எப்படி ஆவா சொல்லுங்க? அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அந்த கோட்டா கொடுத்தா ஓரளவு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 7.5% ஒதுக்கிட்டு போகிறாங்கல்ல. இப்போ என் பொண்ணில் வந்து +1 வந்து 96, 94, 95 தான் எடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயும். ஆனால் இந்த வட்டம் மார்க் என்ன நாளைக்கு எப்படி வரும்னு தெரியணும், வரணும். அந்த மாதிரி கோட்டா கொடுத்தா ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒன்றுமே இல்லாமல் ஏமாந்து போகிற கடைசியில் ஏதோ ஒன்று பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கலாம். என் பொண்ணுக்கு இல்லைனாலும் வேறு பொண்ணு கூட கிடைக்கும்ல. அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஏதோ ஒன்று டாக்டர் ஆக வாய்ப்புகள் இருக்கும்ல, அது கூட ஓகே தான்.